வாங்க ஈயா கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி பர்பி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராகி பர்பி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி பர்பி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மெசரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 to 4 நிமிஷம் இதை நல்லா பார்த்தீங்கன்னா ரவையும் ராகி மாவும் நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ராகி மாவு எடுத்து அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1.25 கப்பு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். நாட்டு சர்க்கரை நல்லா பார்த்தீங்கன்னா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கரைச்ச வெள்ளை கரைசலை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவில் நம்ம சேர்த்துருவோம். நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. கட்டி இல்லாமல் நம்ம இதை கரைச்சிக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது செத்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியாயிரும். ஈஸியாக ராகி பர்பி செஞ்சிடலாம். இதுவே நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பர்பியை பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் நெய் தடவை பிளேட்டில் சேர்த்துருவோம். ஒரு சின்ன பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நெய் தடவை வைக்கேன். இதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ஒன்று போல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக பாதாம் பருப்பு நம்ம சேர்த்துருவோம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் போல் இதை ஆற விட்டுருவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இதை சூப்பராக பார்த்தீங்கன்னா ராகி பர்பி செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஈயா கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தா நன்றி, வணக்கம்.